Hello students, welcome to my channel Crack NEET Biology. I'm Pratibha, a postgraduate in biotechnology. Students, இன்னைக்கு நம்ம Class 11 Chapter 10 Cell Cycle and Cell Divisionல இருந்து Mitotic Phase பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லெக்சரோட ஸ்பீடை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ்ல போய். ஓகே, ஸோ இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு நம்ம சைட் பை சைட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இதுல வந்து மைட்டாட்டிக் ஃபேஸ் பத்தி பார்க்க போறோம். மைட்டாட்டிக் ஃபேஸ்ல தான் வந்து ஆக்சுவல் செல் டிவிஷன் நடக்கும்னு நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஸோ இன்டர்ஃபேஸை பத்தி டீடைல்டா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்கும், இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ்ல செல் டிவைட் ஆகிறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன், அதாவது செல் க்ரோ ஆகிறது, செல் வந்து செல்லில் இருக்க டிஎன்ஏ வந்து அதாவது ரெப்ளிகேஷன் நடக்கிறது, டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கிறதும் இந்த இன்டர்ஃபேஸ்ல சிந்தசிஸ் ஃபேஸ்ல தான் நடக்கும். அந்த மாதிரி டிஎன்ஏ சிந்தசிஸ் வந்து நியூக்ளியஸ்ல நடக்கிற மாதிரி சைட்டோபிளாசம்ல சென்ட்ரியோல்ஸ் வந்து டியூப்ளிகேட் ஆகும். அண்ட் G2 ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த செல் டிவிஷனுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ்லாம் சிந்தசைஸ் ஆகும்னு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, ஸோ மைட்டாட்டிக் ஃபேஸ் வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் எதுல நடக்கும்னா diploid somatic cells. Diploid somatic cellsனா the cells that make up the body tissues and organs. Okay, whereas the gametes, ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் அது ஹாப்ளாய்டா இருக்கும். அது வந்து மயோசிஸ் மூலமா டிவைட் ஆகும், நாட் பை மீன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ். ஓகே, டிப்ளாய்ட் சொமேட்டிக் செல்ஸ் தான் மைட்டோசிஸ் மூலமா டிவைட் ஆக போகுது. அந்த மாதிரி மைட்டோசிஸ் வில் டிவைட் தி ஐடென்டிக்கல் செல்ஸ். ஒரு செல்லை ஐடென்டிக்கலா இன்னொரு செல்லா டிவைட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஸ்கின் செல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அது ரீப்ளேஸ் ஆகணும்னா அந்த இடத்துல இன்னொரு ஸ்கின் செல் தான் டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகணும். அந்த இடத்துல வேற இன்டெஸ்டைனல் செல்லோ இல்லை ஸ்டொமக் செல்லோ ஃபார்ம் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ இட் இஸ் தி டிவிஷன் ஆஃப் தி ஐடென்டிக்கல் செல்ஸ். ஓகே, that is important. So mitosis பாத்தீங்கன்னா it is a crucial phase where cell division is going to take place and it involves the major reorganization of virtually all components of the cell. So எல்லா காம்போனன்ட்ஸுமே அப்படியே ஒரு செல்லுல இருக்கிற மாதிரியே இன்னொரு செல்ல ஐடென்டிக்கலா it should divide. அண்ட் இது ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லுவோம். ஏன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேரண்ட் செல்ல இருக்க மாதிரியே ப்ரோஜெனி செல்ஸ்லயும் அப்படியே சேமா இருக்கணும். ஸோ இட் இஸ் கால்ட் தி ஈக்குவேஷனல் டிவிஷன். ஸோ மைட்டாசிஸ் பார்த்தீங்கன்னா மேஜர்லி கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ் மைட்டாசிஸ்ல நடக்கும். கேரியோகைனசிஸ்னா இப்போ ஒரு செல்லுல இருக்க நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகணும். ஸோ ஒரு 2 டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகணும். அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் தி கேரியோகைனசிஸ் விச் இஸ் நியூக்ளியர் டிவிஷன். ஸோ கேரியோகைனசிஸ்ல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபார் ரிமெம்பரிங் பர்பஸ் நீங்க இந்த அக்ரோனிம் ஞாபகம் வச்சுக்கலாம். PMATன்னு. பீன்றது இந்த ஆர்டர்லி நீங்க வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீன்றது ப்ரோஃபேஸ், எம்ன்றது மெட்டாஃபேஸ், ஏன்றது ஆனோஃபேஸ், டீன்றது டீலோஃபேஸ். PMAT ஃபார் ஈஸி ரிமெம்பரன்ஸ் பர்பஸ் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ப்ரோஃபேஸ் தான் வந்து இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கேரியோகைனசிஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்கும்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நமக்கு வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி இருந்து சிந்தசிஸ் ஃபேஸ்ல ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ G2 ஃபேஸ்க்கு அப்புறம் இந்த ப்ரோஃபேஸ் வருது. இந்த ரெப்ளிகேட் ஆன டிஎன்ஏ எல்லாம் என்ன ஆகணும், ஸோ நியூக்ளியஸ்ல இருக்கு, அது வந்து கண்டென்ஸ் ஆகணும். நியூக்ளியஸ் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோஃபேஸ் விசிபிளா இருக்கும். அடுத்து அந்த ஸோ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த குரோமோசோம்ல வந்து 2 குரோமாட்டிட்ஸ் இருக்கும் அட்டாச்டு டு த சென்ட்ரோமியர். ஸோ டிஎன்ஏ வந்து சிந்தசிஸ் ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸோட சிந்தசிஸ் ஃபேஸ்ல வந்து டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் நடந்தது. அந்த 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஆனா குரோமோசோம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகல. ஏன்னா ஒரே சென்ட்ரோமியர்ல தான் அந்த அந்த ரெப்ளிகேட் ஆன டிஎன்ஏவும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் தி 1 குரோமோசோம். ஸோ இது செப்பரேட் ஆனாதான் 2 குரோமோசோம்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி குரோமோசோம் வந்து இருக்கு. ஓகே, ஸோ குரோமோசோம்ஸ் ஆர் சீம் டு பி கம்போஸ்ட் ஆஃப் தி 2 குரோமாட்டிட்ஸ் அட்டாச்ட் அட் தி சென்ட்ரோமியர் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம சென்ட்ரியோல் வந்து சைட்டோபிளாசம்லயும் டியூப்ளிகேட் ஆகும்னு சொன்னோமா. அட் த சேம் டைம் டிஎன்ஏ நியூக்ளியஸ்ல ரெப்ளிகேட் ஆகும்போது சென்ட்ரியோல்ஸ் வந்து சைட்டோபிளாசம்ல டியூப்ளிகேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சைட்டோபிளாசம் அந்த சென்ட்ரியோல்ஸ் என்ன பண்ணும்னா இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் த செல். அந்த சென்ட்ரியோல் ஆர் சென்ட்ரோசோம் வந்து இட் வில் ரேடியேட்ஸ் அவுட் தி மைக்ரோடிபியூல்ஸ் கால்ட் ஆஸ்டர்ஸ். இதுதான் ஆஸ்டர்ஸ். மைக்ரோடிபியூல்ஸ்ன்றது இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். நான் ஆல்ரெடி செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்லயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மைக்ரோடிபியூல்ஸ் வந்து அலாங் வித் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இது வந்து ஒரு மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ் ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் தி ப்ரோஃபேஸ்.
ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நியூக்ளியஸ் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன்டா தெரியாது, அது டிஸ்அசம்பிள் ஆயிடும். ஓகே, நியூக்ளியஸ் வந்து டிஸ்அசம்பிள் ஆயிடும். வேற குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆகி, கண்டென்ஸ்னா திக் அண்ட் விசிபிள் ஆகுறது. ஓகே, விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ குரோமோசோம் தான் நமக்கு தெரியுது. இப்போ வந்து நியூக்ளியஸ் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா நமக்கு நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் என்வலப், கோல்கி apparatus, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுவுமே தெரியாது. நமக்கு குரோமோசோம் தான் இந்த ஃபேஸ்ல தெரியும். நெக்ஸ்ட் மெட்டாஃபேஸ். திஸ் இஸ் டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ். இப்போ ஆக்சுவல் மெட்டாஃபேஸ்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திஸ் இஸ் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் தி கேரியோகைனசிஸ். இதுல வந்து கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ குரோமோசோம் வந்து கிளியர்லி இட் வில் பி விசிபிள் அண்டர் த மைக்ரோஸ்கோப். மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்றதுக்கு திஸ் இஸ் தி பெஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ்ல குரோமோசோம் ரொம்ப கிளியரா தெளிவா தெரியும். ஸோ இந்த குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரோமியர் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் த சென்ட்ரோமியர்ஸ் வந்து இந்த ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுதான் வி கால் இட் அஸ் அ கைனட்டோகோர்ஸ். ஓகே, இந்த கைனட்டோகோர்ஸ்ல தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அட்டாச் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த குரோமோசோம்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி சென்டர்ல மிடில்ல வந்து அலைன் ஆகிடும். இப்போ இந்த மைக்ரோடியூபியூல்ல இருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இந்த கைனட்டோகோரோட ஒரு குரோமாட்டிட்ல இருக்கிற கைனட்டோகோரோட ஒரு போல்ல இருக்கிற ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும். அந்த மாதிரி இன்னொரு குரோமாட்டிட்ஸ்ல இருக்கிற கைனட்டோகோரோட ஆப்போசிட் போல்ல இருக்க ஸ்பிண்டில் மைக்ரோடியூபியூல்ல இருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர் இந்த மாதிரி அட்டாச் ஆயிடும். ஓகே, ஸோ மெட்டாஃபேஸ்ல வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் வில் கெட் அட்டாச் டு த கைனட்டோகோர் ஆஃப் த குரோமோசோம்ஸ். அதுக்கப்புறம் குரோமோசோம்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பிண்டில் ஈக்வேட்டார், அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஈக்வேட்டார்ல அலைன் ஆன மாதிரி அரேஞ்ச் ஆயிடும். ஸோ த்ரூ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இன் போத் ஆப்போசிட் போல்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால இப்படி சென்டர்ல மிடில் அரேஞ்ச் ஆயிடும். இதுதான் வந்து மெட்டாஃபேஸ் பிளேட்னு சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து மெட்டாஃபேஸ்னா மிடில், குரோமோசோம் மிடில்ல இருக்கும், மிடில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆனாஃபேஸ். ஆனாஃபேஸ்ல என்ன நடக்கும்னா இப்போ இந்த குரோமோசோம் இந்த மெட்டாஃபேஸ்ல அரேஞ்ச் ஆயிருந்தது இல்லையா, மெட்டாஃபேஸ் பிளேட்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து இட் வில் கெட் ஸ்பிளிட் ஆகி டூ டாட்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து இப்போ டூ டாட்டர் குரோமோசோம்ஸா இட் வில் ஃபார்ம். இந்த டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆக போகுது இல்லையா, அதுக்கு வந்து இந்த தனித்தனி குரோமோசோம்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சென்ட்ரோமியர் இருக்குல்ல, இந்த சென்ட்ரோமியர் தான் இட் வில் பி டைரக்டட் டுவர்ட்ஸ் த போல். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட்ரோமியர் வந்து டுவர்ட்ஸ் த போல் இருக்கு. வேரஸ் த ஆர்ம்ஸ் ஆஃப் த குரோமோசோம் இது இருக்கு இல்லையா, இது வந்து இட் வில் பி ட்ரெயிலிங் பிஹைண்ட். ஓகே, so this is the anaphase. anaphase na center la irund away from the center pogudhu ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டாஃபேஸ் na மிடில் சென்டர்ல இருக்கு. குரோமோசோம்ஸ் வந்து அவே ஃப்ரம் த சென்டர் போறது ஆனாஃபேஸ். ஸோ சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆயிடுச்சு, குரோமாட்டிட்ஸ் வந்து செப்பரேட் ஆயிடுச்சு, ஸோ ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு. ஆனாஃபேஸ்ல அவே ஃப்ரம் த சென்டர் ஆனாஃபேஸ். நெக்ஸ்ட் டீலோஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த குரோமோசோம் கிளஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து டீகண்டென்ஸ் ஆகி மறுபடியும் இட் வில் லாஸ் தேர் இண்டிவிஜுவாலிட்டி. அடுத்து அதை சுத்தி என்ன ஆகும், நியூக்ளியர் என்வலப் ஃபார்ம் ஆகி ஸோ டூ டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆயிடும். இப்போ வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா நமக்கு நியூக்ளியோலஸ், கோல்கி காம்ப்ளெக்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாம் தெரியும், ஏன்னா அது ரீஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோஃபேஸ்ல வந்து குரோமாட்டின் அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆகும். நியூக்ளியர் என்வலப் அந்த மாதிரி நியூக்ளியஸ்ல இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் இட் வில் டிஸ்அசம்பிள். வேற டீலோஃபேஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனசிஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், குரோமோசோம் வந்து டீகண்டென்ஸ் ஆகிட்டு மறுபடியும் இந்த நியூக்ளியோலஸ், கோல்கி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் ரீஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டீலோஃபேஸ்னா டூ டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது இல்லையா, டீலோஃபேஸ் 2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோஃபேஸ்ன்றது இனிஷியல் ஃபேஸ். ஓகே, ஸோ ப்ரோஃபேஸ்ல வந்து குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆகுது அண்ட் மெட்டாஃபேஸ்ல வந்து குரோமோசோம்லாம் மிடில்ல ஈக்வேட்டார் மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னா மிடில்ல வந்து ஈக்வேட்டார்ல அரேஞ்ச் ஆகுது, செல்லோட ஈக்வேட்டார்ல மிடில்ல அரேஞ்ச் ஆகுது. அண்ட் ஆனாஃபேஸ்னா அவே ஃப்ரம் த சென்டர், அவே ஃப்ரம் த சென்டர் மூவ் ஆகுது. அண்ட் டீலோஃபேஸ்ல டூ டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. ஓகே,
ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேரியோகைனசிஸ்ன்றது நியூக்ளியர் டிவிஷன் தான் நடந்திருக்கு. நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகணும். ஸோ சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகிறது தான் we are calling it as cytokinesis. So cytokinesis is responsible for final separation into two cells by separation of the cytoplasm, which completes after that PMAT mitosis stage. PMAT நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அந்த PMAT அதாவது ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனோஃபேஸ், டீலோஃபேஸ், இந்த மைட்டாட்டிக் நியூக்ளியர் டிவிஷனுக்கு அப்புறம் இந்த சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறதா we call it as the cytokinesis. ஓகே, அனிமல் செல்ல சைட்டோகைனசிஸ் இந்த மாதிரி இந்த கிளிவேஜ் ஃபரோ ஃபார்ம் ஆகி இது டிவைட் ஆகும். இதுவே பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செல் பிளேட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி சைட்டோகைனசிஸ் நடக்கும். சில ஆர்கானிசம்ஸ்ல பாத்தீங்கன்னா கேரியோகைனசிஸ் வந்து இஸ் நாட் ஃபாலோடு பை சைட்டோகைனசிஸ். ஸோ சைட்டோகைனசிஸ் நடக்காது. நியூக்ளியர் டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்காம அஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் ஃபார்ம் ஆயிடும். அதாவது நிறைய நியூக்ளியஸ் வந்து இருக்கும் சைட்டோகைனசிஸ் நடக்காததுனால. ஓகே, ஸோ அது வந்து கேரியோகைனசிஸ் நடக்காம கேரியோகைனசிஸ்க்கு அப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்கலன்னா மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன், இட் வில் ரிசல்ட் இன் மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் கால்ட் சின்சீஷியம். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் எண்டோஸ்போம் இன் கோகனட். ஸோ சின்சீஷியம் இஸ் த ப்ராசஸ் வேர் மல்டிபிள் செல்ஸ் ஃபியூஸ் டுகெதர் ரிசல்ட்டிங் இன் a single cell with multiple nuclei. ஓகே, ஸோ இந்த புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் லிக்விட் எண்டோஸ்போம் இன் கோகனட். அதர் எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போன் மேக்ரோபேஜஸ், தட் இஸ் ஆஸ்டியோகிளாஸ்ட், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் செல்ஸ், தட் இஸ் மயோபிளாஸ்ட், இதெல்லாம் கூட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இந்த சின்சீஷியாக்கு. ஓகே, ஸோ மல்டி நியூக்ளியா இருக்கிற செல்ஸை வந்து சின்சீஷியம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லிக்விட் எண்டோஸ்போம் இன் கோகனட். ஓகே, நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ் பார்த்தோம்னா, ஸோ நமக்கு எதுக்கு மைட்டாசிஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் பத்தி தெரியாம நம்மளால வந்து க்ரோத் அண்ட் ரிப்பேர் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா, இட் இஸ் டியூ டு மைட்டாசிஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 5 வயசுல இருந்த மாதிரி நம்ம இப்ப இல்லையா, நம்ம க்ரோ ஆயிருக்கோம். எதனால க்ரோ ஆயிருக்கோம்? பிகாஸ் ஆஃப் திஸ் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். அந்த மாதிரி நமக்கு இப்ப கையிலயோ கால்லயோ ஏதோ ஒரு சின்ன கட் ஆகுது அப்படின்னா நம்ம பேண்டேஜ் போடுறோம். ஒரு 3-4 டேஸ்ல நமக்கு அது தானா சரியாயிடுது. எப்படி சரியாகுது? because of this mitotic cell division. அதனாலதான் செல் ரிப்பேர் ஆகுது. So this is the very significant contribution of mitosis, cell repair. Okay, and cells of the upper layer of epidermis, cells of the lining of the gut, blood cells எல்லாமே being constantly replaced by mitotic division. So it's a crucial process. இப்ப வந்து ஒரு old cells or damaged cells, இந்த டிஷ்யூல இருக்க old cells or damaged cells new cellsல replace பண்றதுக்கு இந்த mitotic cell division is a crucial process. Okay, அந்த மாதிரி பிளான்ட்ஸோட மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல நடக்கிற மைட்டாட்டிக் டிவிஷன்னால தான் அந்த பிளான்ட்ஸ் வந்து த்ரூஅவுட் தேர் லைஃப் டைம் இட் கண்டினியூஸ் டு க்ரோ. ஓகே, நம்ம கட் பண்ணாலும் மறுபடியும் வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். அதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மைட்டாசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கேன்சர் ரிசர்ச்லயும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேன்சர் இட் செல்ஃப் இட்ஸ் அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் தான். இன் அதர் வேர்ட்ஸ் அதை எப்படி சொல்லலாம், அன்கண்ட்ரோல்டு மைட்டாசிஸ் நடக்குது இல்லையா. ஸோ கேன்சர் ரிசர்ச்சையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, கேன்சர் ரிசர்ச்சும் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மைட்டாசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் வெரி க்ரூஷியல். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். இது வந்து NEET 2017ல கேட்டிருக்காங்க. கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் டியூரிங் மைட்டாசிஸ். ஃபர்ஸ்ட் வந்து குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நியூக்ளியர் மெம்பரேன் டீஅசெம்பிள் ஆகுது. அதுக்கப்புறம் குரோமோசோம்ஸ்லாம் ஈக்வேட்டார்ல மெட்டாஃபேஸ் பிளேட்ல அரேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அனாஃபேஸ்ல வந்து அவே ஃப்ரம் தி சென்டர், நான் சொன்னேன் இல்லையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த போல்ஸ்க்கு டுவர்ட்ஸ் த போல் மூவ் ஆகுது, சென்ட்ரோமியர் டிவிஷன் ஆகி. அதுக்கப்புறம் அந்த 2 டாட்டர் நியூக்ளியை செக்ரிகேட் ஆகி 2 டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது டீலோஃபேஸ்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். இது ஆப்ஷனா கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகே, NEET 2017ல. ஸோ வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஸ்பிண்டில் ஃபைபர் எதோட அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது கேட்டிருக்காங்க NEET
2024ல கைனட்டோகோரோட அட்டாச் ஆகும். குரோமோசோம்ல இருக்க கைனட்டோகோரோட which is a small disc shaped structure attached at the surface of the centromere. And எந்த ஃபேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த சென்ட்ரோமியர் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மெட்டாஃபேஸ்க்கு அப்புறம் ஆனோஃபேஸ்ல வந்து டிவைட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி இந்த ஸ்பிண்டில் ஃபைபரோட ரோல் என்ன? இட் அட்டாச்சஸ் டு தி குரோமோசோம். சென்ட்ரோமி அதாவது கைனட்டோகோர் ஆஃப் த குரோமோசோம்ஸோட அட்டாச் பண்றதான் இதோட ஒர்க். ஸோ இதுவும் வந்து NEET 2025ல கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 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 சிஸ்டமேட்டிக்கா இந்த ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, இதோட ரோல் வந்து ஏதாவது இது இல்லாததை வந்து கொடுத்து எது இல்ல மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ல அந்த மாதிரி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி மைட்டாட்டிக் செல் டிவிஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மயோட்டிக் செல் டிவிஷன் பத்தி பார்க்கலாம். ஓகே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.